கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யெகோவா அப்போஸ்தலர் மிஷன் சபையின் சார்பாக யாவரை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஒரு தெய்வீக சமாதானம் நம்முடைய மத்தியில் கடந்து வருவதால் கழிந்த நாளில் நாம் அலைய சுதந்திரத்தினாவை எல்லாரும் கொண்டாடினோம் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். எல்லாவரிடம் நம்ம வெளியே ஊழியத்துக்கு ஒரு வழக்கம் உண்டு. இந்த வருடம் போனதாக நினைச்சேன், ஆனால் அலைய மேரேஜ் சம்பந்தமா அங்கு வெகு வரைந்த வழியினால் அதற்காக அலைய பிரைசர் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. கர்த்தர் சித்தமான வழியில் நம் வருடம் அலையா பிரைசரா ஒரு ஏரியாவிலே போய் அலைய மைக்கு சென்று வைத்து சுவிசேஷம் சொல்லணும்னு ஒரு பிளான் என்னுடைய மனதிலே உதித்தது. எத்தனை சந்தோஷம் உண்டு இல்லையா? கை உயர்த்தினவங்க எல்லாம் அந்த தினம் வரணும். நான் இப்பவே எல்லாம் நோட் பண்ணிருப்பேன் இல்லையா? அது ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? இல்லையா? ஆனா கழிந்த நாடு அநேக தேவனுடைய பிள்ளைங்க பல பகுதியில் சுவிசேஷங்கள் வாழ்க்கை காண முடிந்தது. மிகுந்த மகிழ்ச்சி இல்லையா? சுதந்திரம் கிடைத்ததா என்று கேட்டால் ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையும் பாவத்துக்கும் சாபத்துக்கும் அடிமையாகியிருந்த நம்மை அதிலே இருந்து மீட்டெடுக்கும்படியாக 2026 வருடங்களுக்கு முன்னே கொல்கத்தாவின் கொடுமுடியில் தரையோடு கர்த்தவர்கிட்ட அவசரத்திலே இயேசு கிறிஸ்து அண்ணன் அவருடைய மத்தியில் நின்று அவருடைய சர்வத்வி இரத்தத்தை நமக்காய் சிந்தி எதுக்காக தெரியுமா? பாவத்தில் அடிமைப்பட்டிருந்த நம்மை, சாபத்துக்கு அடிமைப்பட்டிருந்த நம்மை அதிலிருந்து மீட்டு ரட்சிக்கும்படியாய் அவருடைய சாபத்துடைய இரத்தத்தையும் கல்வாரி சிலுவையிலே விலக்கிரயமாய் கட்டி வைத்தார். அவருடைய இரத்தத்தால் பாவ மன்னிப்பாக மீட்பு நமக்கு உண்டு. ஒரு வசனம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8:36 வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதா? இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம் என்பதா? உண்மையான ஆவிக்குரிய விடுதலை பெற்ற எத்தனை பேர் உண்டு? அவங்க சத்தமாக அணியிலிருப்பாங்க. அல்லேலூயா. ஒரு சிலவங்க தாங்க இருக்கிறீங்க. அல்லேலூயா. குமாரன் விடுதலையாக்கினார், என்னை விடுதலையாக்கும்படியாக அவருடைய சர்வத்துடைய இரத்தத்தையும் நமக்காய் சிந்தி தந்தாரே. அந்த இயேசு உன்னோடு சொல்கிறார், உறுதி எனக்குத்தான். நம்முடைய இந்தியா ஆக்கிரேயர் அடிமையாக்கியிருந்த
சந்திரபோஸ் இதுவரை பிரசித்தி பெற்றவர்கள் இந்த காரியத்துக்காய் போராடி சுதந்திரத்துக்காய் போராடினார்கள். நான் கேட்கிறேன், சாத்தானுடைய அடிமைத்தனத்திலே இருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலே இருந்து நாம் விடுதலையாகும்படியாய் குமாரனாகிய கிறிஸ்து உன்னை விடுதலையாக்க விரும்பும்போது அதற்காக விடுதலையாகும்படியாய் நீ செய்த பங்கு என்ன? லேவியா குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதல் தேவையாக இருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய விடுதல் தேவை. இந்த விடுதல் காணப்படாதபடி உலகம், மாமிசம், பிசாசு ஒரு நபரோடு, ஒரு குடும்பத்தோடு, ஒரு தனிநபரோடு யுத்தம் பண்ணி உன்ன நித்திய அக்கிரிக்கிறே கொண்டு போகும்படியால் அவன் கடின முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் அறிந்து கொண்டு மிகுந்த குரோதத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படியானால் நித்தியமாக ராஜ்யத்தில் போக வேண்டும் என்றார் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நீ போராட வேண்டியது தேவை. அல்லேலூயா. இயேசு சொன்னார், ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் குடும்பமும் அதில் ரட்சிக்கப்படுவீர்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பக்கத்தில் உங்களை தூக்குவாங்க. அந்த விசுவாசம் அதன் மூலமாய் ரட்சிக்கப்படாதபடி, விடுதலையாகாதபடி சாத்தானின் நாட்களில் அவிசுவாசம் என்ற கலைய விதைய கீழ்ப்படியாம என்ற விதைய சாத்தான் இந்நாட்களில் அநேகருடைய உள்ளத்தில் விதைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்த அவனுக்கு விடுதல், நீ தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படிந்த அவனுக்கு விடுதல். அல்லேலூயா. 2 பேதுரு 2:19 படிங்க. தாங்களை கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தும் அவர்களுக்கு சுயதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கே திருமலை மிக தெளிவாக சொல்லுகிறது. குருராசிமா, தாங்களை கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தும் அவர்களுக்கு சுயதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். தாங்களை கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனம் வழங்கப்படி இருக்கிறார். எனவே ஒருவர் ஜெயிக்கப்பட்டிருக்கிறாரே அதற்கு அவர் அடிமையாக இருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கு அடிமையாக இருந்தும் கீழ்ப்படியாம பாவத்துக்கும் சாபத்துக்கும் பிசாசுக்கும் நீங்க அடிமையாக இருந்தாலும் அல்லேலூயா அவருக்கு சுயாதீனத்தை வாக்குப்படி இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்க அதற்கு அவர் அடிமையாக இருக்கிறார். உன்னால் பாவத்தை ஜெயிக்க முடியலையா, உலகத்தை ஜெயிக்க முடியலையா, உன்னை விடுவிக்கிற தேவனுடைய கரம் உனக்காய் நீட்டப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்தமுள்ள கரத்தை உன்னுடைய கரத்தை உன்னை பற்றி பிடிப்பாயாக. ஓ பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, சாபத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஓ இந்த பகல் உன்னை விடுவிக்க முடியாது. என்னுடைய ஆண்டவர் இந்த பகல் உன்னுடைய வாழ்க்கையில குடும்பத்தை இறங்கி வர போகிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு
தெளிவாய் அதை சொல்லுகிறார். ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அல்லேலூயா, அதற்கு நீ எதுக்கு அதிகமா செய்யணும், அதுக்கு நீ அடிமை. சோதரம், நீ பாவம் செய்த பாவத்துக்கு அடிமை. பாவத்துக்கு அடிமையா இருக்கிறவன் நித்திய ராஜ்யத்தில் போக முடியாது. அவன் இங்க கேட்கிறான், பாவம் என்றால் என்ன? தேவன் என்கிற பாவம், செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது பாவம், செய்யக்கூடாததை செய்வது பாவம், பிரமாணத்தை மீறுவது பாவம். நீ செய்ய வேண்டிய சகல கட்டளைகளை சட்டங்களையோ பிரமாணங்களையோ தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கும் போது நீ அது கை கொள்ளாமல் போனால் நீ அதுக்கு அடிமையாய் சாத்தானுக்கு அடிமையாய் இருந்து கொண்டிருக்கின்றாய். சோதரம், அல்லேலூயா. யோசிக்கணும் நமக்கு தெரியும், ஜெபிக்கணும்னு நமக்கு தெரியும். ஆனால் நீ சமயத்து வந்துருது, கண்ணீர் விட்டு கதறணும் எல்லாம் தெரியும். கர்த்தருக்கு எப்படி கொடுக்கணும்னு தெரியும். தெரிஞ்சு வச்சுட்டோம். பல இடத்துல ஓடாது, ஒரு இடத்துல ஆராதனைன்னு தெரியும். எல்லாம் தெரிஞ்சோம், தெரியாதது போல இருந்தால் அதுதான் பாவம். சோதரத்திற்கு பாவம். அல்லேலூயா. இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிமா. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசிமா. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிட்டு. கிறிஸ்து இயேசுவினுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். அல்லேலூயா. ரொம்ப கவனிக்கணும். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திற்கு விடுதலையாகிட்டு. ஆவியின் பிரமாணம். அல்லேலூயா. ஜீவனுடைய ஆவி நமக்குள்ளே தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவிக்கு உன்னை முழுமையாய் கீழ்ப்படுத்தி கொடுக்கும் போது பரப்பது தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக பேசுவார், வசனத்தின் மூலமாக பேசுவார். பாவனுடைய இதயம் கடினப்படுகிறது போல கடினப்பட்டால் நீ விடுதலையாக முடியாது. சோதரம், இந்த பகிர்வேளையில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமா சபைக்காரரோடு சொல்லுகிறாரே, அல்லேலூயா, ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திற்கு விடுதலையாக்கிட்டு. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே பாவமோ மரணமோ நம்மை அடிமையாக்கி வைத்தது இந்த ஆவியின் பிரமாணம். பாவத்தின் கட்டிலே இருந்து, சாபத்தின் கட்டிலே இருந்து, மரண கட்டிலே இருந்து நம்மை விடுவித்திருக்கிறார். எத்தனை சந்தோஷம் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த ஆவியின் பிரமாணத்தின்படி நாம் நடக்கும் போது, நாம் செய்யும் போது அதிலிருந்து நமக்கு விடுதல், நித்திய ராஜ்யமாக இளைப்பாறுதல். வைசலாம். அல்லேலூயா. சோதரம். அல்லேலூயா. தேவனுக்கு கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, பாவம் மரணத்தின் அல்லேலூயா அதிலிருந்து பிரமாணத்திற்கு நம்மை விடுதலையாக்கி நித்திய ஜீவனோடு தகவலா
ரோமர் 7:15 எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன். எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். அல்லேலூயா. ஒழுங்கு ஆராதனைக்கு வரணும், ஒழுங்கு கர்த்தருக்கு கொடுக்கணும். இதெல்லாம் நமக்கு விருப்பம் உண்டு. செய்யாவிடாம உன்னை கண்ட்ரோல் பண்ணுகிற அந்த வல்லமைக்கு நீ அடிமையாக கூடாது. சிலவங்க அவங்களாக அல்ல, அவங்களை கண்ட்ரோல் பண்ணுகிற அந்த வல்லமைக்கு அடிமையாக இருக்கிறார்களா? சத்தியத்தில் அவங்களால் இருக்க முடியல, சத்தியத்தில் வேறுக்க முடியல, சத்தியத்தில் உழைக்க முடியல, சத்தியத்தில் வாழ முடியல, சத்தியத்தினால் அவைகளை ஜெயிக்க முடியல. சாத்தானுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். சோத்ரம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரே, நான் செய்வது எனக்கே சம்மதி இல்லை. அவன் அவனை எப்படி கேட்கிறான்? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நமக்கு தெரியும் உண்மையா தேவனை ஆராதிக்கணும், மகிமைப்படுத்தணும், எப்படி இருக்கணும் தெரியும். நம்ம அறியாம நம்ம கொண்டு போகிற சில சக்தியோடு ஆராதிக்க விடாம தேவனை விட்டு தூரம் கொண்டு போகும்போது இந்த மகன் வேலையில் நீ அதை ஜெயிக்கலாம், நீ அதை மேற்கொள்ளலாம். சோத்ரம், சோத்ரம். அல்லேலூயா. நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். உதாரணமா சொல்லுகிறேன், கெட்டவரோட முகத்தை சொல்லுகிற பாவம் என்று நமக்கு தெரியும். ஆனா கண்ட்ரோல் செய்யும் போது அதுல இங்கிலீஷும் ஹிந்தியும் தெரியும், ஒருமிச்சு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில ஆசாமி ஹிந்தி இருக்கும்போது தோணுது, பரிசுத்த ஆவியானவர் என்னோடு சொல்லுகிறது. அப்படி எனக்கு விட மாட்டேங்கிறியா? என்ன பார்த்து ரத்தாது சிரிச்சது அப்புறம் கேட்குறது. அல்லேலூயா. அது திருப்பி பார்க்கக்கூடாது. திருப்பி பார்த்தா லோகத்தினுடைய மனைவியை நினைத்து கொடுங்கள். அல்லேலூயா. நீ கட்டாத தாய் வரதா சரியா? சரியான தலையில கை வச்சு சோதரம். அல்லேலூயா. சோத்ரா, சோத்ரா, சோத்ரா. நமக்கு தாழ்த்த வைக்கிறோம், பாவம் தெரியும், அறியாம சில வேலை தெரியும். அல்லது சில டைம்ல சில பிரச்சனைகளை குத்தி நிற்கும் போது அல்லேலூயா. ஆனா அது சாத்தான் விதைத்த கலை என்பதை திட்டமாய் அறிந்து அவைகளை மேற்கொள்ள வேண்டியது தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வரும்போது பாட்டு ஜெபம் பண்ணி ஆராதனை உண்டு. ஆனா வீட்டுல போனா ஒரு இதுபதியில சட்டம் வைக்கிறவங்க, நீங்க எல்லாம் நல்லவங்க, சட்டையே பிடிக்க மாட்டீங்க. உங்களை போல உத்தமர்கள் இந்த பூமியில் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிதானே? சண்டையும் மார்க்க விதத்தையும் கூட கடத்தி விடுகிறது மாமிசத்தின் கிரியை என்பதை இந்த மகன் நீ திடமாய் அறிந்து கொண்டு அதை ஜெயிக்கலான்னு சொன்னா நீ பார்த்த வாரி பிரயோஜனம் இல்லை, ஆராதிச்ச பிரயோஜனம் இல்லை, கொடுத்த பிரயோஜனம் இல்லை. இந்த மகன்கார் உன்னுடைய இதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் திட்டமாய் இந்த மகன் சொல்கிறார், உன்னுடைய பாவம் வர கொல்லாமல கழுதப்பட வேண்டியது தேவை. பத்தன் பாடுகிறார், பாவத்தில் வாழ்கிறவன் பாதாளத்தில் அழிந்திடுவான். பாதாள வாய்ப்பு இருக்கிறது. சோத்ரம். சொல்லுவாங்க, எங்க போற இறக்குறா சோத்ரம். நீ சத்தாமணி எப்படி எங்கிலும் உலகத்திற்கு சாத்தான் உன்னை சூரிய எடுத்து குத்துவான். சோத்ரம். நீ அங்க இருக்க போகி சாஞ்சது என்ன ரச்சனை சொல்லு பயத்துல விட்டு அல்லேலூயா. பிரைஸ்தலோ. அது இருந்துட்டு மறு சைடுல நின்று குத்து. அல்லேலூயா. சோத்ரா, சோத்ரா. அழுகையும் பொற்கடித்து ஒழுங்கா மனத்தில் பயணத்தில் இருக்கு. சோத்ரா. அல்லேலூயா, அல்லேலூயா.
19, 20 வாசிக்கலாம். ஆதலால் நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். நன்மை செய்யணும் சில டைம்ல மனதில் இப்படி எல்லாம் வரும். மறுபக்கத்திலே எமதலை எதற்கு செய்கிறேன் என்ற ஒரு சுபாவம் உனக்குள்ளே இருக்கவே, ஆனால் அதனுடைய சுயம் அல்ல, உனக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற அந்தார வல்லமை என்பதை இந்த பகுதி அறிந்து அதை வைத்தால் தான் விடுதலையாரா. சோதரம் நம்ம ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் சாத்தானுக்கு அடிமைப்பட்டு போகிறது. நம்ம விடுதலையாய் கர்த்தருக்குள்ளே வாழ வேண்டியது தேவை. சோத்ரா லேலியா லேலியா நீங்க ரெண்டு பேரும் இப்பமா படிக்கிறது ஒரு வீடு நீங்க கேட்கலையா? முஸ்லிம் இப்ப படிக்கிறீங்க பைபிள் படிக்கிறீங்க லேலியா சோதரா நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தவரை நான் விரும்பாததை நான் செய்தால் நான் எனக்கு வாசமாய் இருக்கின்ற பாவமே அப்படி செய்கிறது. நான் ஒரு காரியம் சொல்கிறேன், நீ நன்மை செய்ய விரும்பியும் செய்ய விடாதபடி உன்னுடைய இதயத்தை சாத்தால் நிரப்பி அதற்கு நடத்துகிறார் என்றால் உலகில் இருக்கிற பாவம் கீழ்ப்படியாத என்ற பாவம், அகந்த என்ற பாவம், வீண் என்ற பாவம் உன்னை அதற்கு நேரே திருப்பிக் கொண்டிருக்கிறது. சோதரம் ஆராதனை முடக்கிறது பாவம் என்று நமக்கு தெரியும். தெரிந்து அதற்கு கீழ்ப்படாதபடி போனால் அது பாவம்தான். சோதரம் லேலியா சிலவங்க சொல்வாங்க, எங்கேயாவது ஆராதித்தால் போதும் என்று. வேதம் மிக தெளிவா சொல்கிறது, கண்ட இடங்களை எல்லாம் உன்னுடைய பணியை செலுத்தாதபடி எச்சரிக்கையாயிரு. தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்தில் நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் உன் வேலைக்காரர்களும் தேவனை துதிக்கணும், மகிமைப்படுத்தணும் என்று பிரமாணம் மிக தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. சோதரம் ஏதோ முக்கியமான காரியம் நிலவிடம் முக்கியமான பிரச்சனை அதற்கு நான் சொல்ல வரல லேலியா. ஆனால் இந்த மகன்காரம் நீ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கரத்தையோ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையோ என் தேவனுக்கு கொடுக்க தயாராக வேண்டியது தேவை. எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஜீவகாலம் எல்லாம் பயத்தினாலே அடிமைத்தனத்தில் உட்பட்டவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஜீவகாலம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளாரை யாவரையும் விடுதலை பண்ணும்படி, மரண பயத்தினாலே பெருமிதத்தை கடத்தி விட்டு, வியாதியை கடத்தி விட்டு, பிரச்சனையை கடத்தி விட்டு, இப்போ பயம் என்றாய்த்தீரோ செத்துடுவேரோ என்றாய்த்தீரோ. ஆனால் இவைகள் உன்னை விடுவிக்கும்படிதான் இயேசு கிறிஸ்து நமக்காய் கல்வாரியிலே திட்டப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. உண்மையாக ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்கு என்று வாழ்கிற தேவனுடைய பிள்ளைக்கு மரண பயம் என்று ஒன்று இல்லை. மரிக்க பயம் இல்லாத சிலவங்களுடைய கையை நான் உணர்ந்தேன். ஆசை ஏன்னா பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் தான் வேண்டாமா? சோத்திரம் கை குழந்தையா இருக்க அந்த பிள்ளைக்கு நல்ல காரியம் இருந்தா வேண்டாமா? திருமணம் தான் யாச்சு அந்த பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் தான் வேண்டாமா? சோத்திரம் லேலியா லேலியா அத்தை வாழ்னா எரிக்கதே சிவிதே கண்டாதி இகல்
அல்லேலூயா. ஆமென். ஒரு வசனம் கூட வாசிங்க. 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர் கர்த்தரே ஆவியானவர் எங்கே அங்கே விடுதலை உண்டு. இந்த பகல் வேளையில் அல்லது இது சொல்லும்போது சிலவங்க நினைக்கிறது அந்நிய பாஷை சொன்னா அதுதான் இல்லை பாருங்க. உனக்கு இதயத்தின் ஆழத்தில் ஒரு செழியான பரிசுத்தம் விளங்கி பொறாம வாக்குவாத சண்டை பிரிவினை மாற்றவேதம் இதொன்றும் இல்லாத இருக்கிற ஒரு ஆத்மாவுக்கு உள்ளதான் ஆவியானவர் வசிக்கிறார். இல்லைன்னா அந்நிய பாஷைக்கு கல்ல சொல்றது வரை இருக்கும். தேவனுக்கு உனக்கு எந்த தொடர்பு இருக்கா? சோதனம் ஆவியானவர் எங்கேயோ உண்டு. அதனுடைய அர்த்தம் என்ன? பரிசுத்த ஆவியானவருக்கு நீ முழுமையாய் கீழ்ப்படணும். சோதனம் பரிசுத்த ஆவியானவர் உன்னை நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை அல்லேலூயா ஏதை போதிப்பார். சோதனம் சில டைம்ல சில விஷயங்கள் முடிவெடுக்க முடியாமல் இருக்கும் போது நான் உணர்ந்திருக்கிறேன். தேசத்திலே ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், நீ பிச்சை என்று சொன்னதை நான் அறிந்திருக்கிறேன், நான் உணர்ந்திருக்கிறேன். இந்த பகல் நான் கேட்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி நடக்கிற எத்தனை பேர் நம்ம ஒன்னோட கை விடுத்த சிலவர்கள்